கனடால குடியேறிய ஒரு ஆப்பிரிக்க பெண், ஒரு மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரு மாரியாட்டு கமாரா. ஆப்பிரிக்கால சியாரா லியோனில் அப்படிங்கிற ஒரு பின்தங்கிய கிராமத்தை சேர்ந்த அந்த பொண்ணு 1999ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12 வயது சிறுமியா இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய சிநேகிதர்களும் சேர்ந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிற நேரத்துல இவங்க கிராமத்துக்கு கலகக்காரர்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக போர் புரிபவர்கள். இந்த குழந்தைகள் போகிற நேரத்திலே அங்க இருக்கிற பெரியவர்களை எல்லாம் சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். எதிர்த்தவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். கிடைத்தவர்களை எல்லாம் ஒரு குடிசைக்குள்ளே பூட்டி கொளித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் போய் நிற்கிறார்கள். இவங்களை அப்படியே பின்புறமா கையை கட்டி வச்சுட்டாங்க. 10-12 பிள்ளைங்களையும் கையை கட்டிட்டாங்க. அடுத்து இவங்களுக்கும் அதே தண்டனை தான், மரண தண்டனை தான். ஆனா இந்த பிள்ளை அப்படியே முகம் வெளிரி போய் நிற்கிறது. அந்த கலகக்காரர்களில் ஒருத்தன் சொன்னான், நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிற, அதனால உனக்கு தண்டனை கிடையாதுன்ட்டு கை கட்டை அவிர்த்து விட்டுட்டு போனான். இவளுக்கு நம்பிக்கையே இல்லை, நம்மளை மட்டும் விடுறாங்களே அப்படின்னு 2 ஸ்டெப் நடந்தா. நில்லு அப்படின்னா அவன் நின்னா. நீ நல்ல பொண்ணா இருக்கிறதுனால உனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுப்போம், சரியா? எங்க உன் 2 கையும் நீட்டு. 12 வயது சிறுமி, படிச்சா 7-8ஆக படிச்சுட்டு இருந்திருக்கும். கையை நீட்டியது. தன் கையிலே இருந்த கத்தியால் அந்த குழந்தையின் 2 கரங்களையும் மணிக்கட்டோட அவன் வெட்டினான். அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பா இல்லைங்கிறதுனால 3 முறை வெட்டிய பிறகுதான் 2 கைகளும் வெட்டப்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த குழந்தை மயங்கி விழுகிற சூழ்நிலையில் அவன் சொன்னான், ஏன் தெரியுமா உன் கையை வெட்டினேன்? நீ ஓட்டு போடக்கூடாது, இதை உன் ஜனாதிபதியிடம் போய் சொல்லுனா. ஜனாதிபதி என்றால் என்ன என்று யோசித்துக் கொண்டே அவன் மயங்கி விழுந்தான். தண்ணீர் தவிக்கிறது, ஒரு சின்ன குளம், அள்ளி குடிக்க முடியாது. ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது கையில. ஒரு நாய் குடிப்பதை போல நாவினால் அந்த குழந்தை தண்ணியை குடித்தது. அந்த பக்கத்துல ஒரு நெடிய வளர்ந்த ஒருத்தன் பதற்றத்தோடு ஓடி வந்தான். அவனை பார்த்து கதறியது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. கையில ஒரு மாம்பழம் வச்சிருந்தான். இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நேரா போ, அங்க ஒரு மருத்துவமனை இருக்கிறது, விடுவதற்குள் போய்விடு, இல்லைன்னா நீ செத்து போய்விடுவா என்று இந்த மாம்பழத்தை அவளுக்கு வாயிலே கொடுத்து விட்டு போகிறான். த பைட் ஆஃப் தி மேங்கோ இந்த புத்தகத்தின் பெயர். இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு அந்த பொண் மருத்துவமனைக்கு போறா. அவளுக்கு முதலுதவி செஞ்சுட்டு ஒரு அகதிகள் முகாமில் தங்க வைக்கிறார்கள். அந்த இடத்தை பார்த்து அவள் அதிர்ந்து போனாள். அவளை போலவே சின்ன சிறுமிகள், சின்னம் சிறுவர்கள் 400 பேர் 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலையிலே உட்கார்ந்திருந்தார்கள். உலகத்திலேயே ஒரே இடத்தில் 2 கைகளும் இல்லாத 400 சிறுவர் சிறுமிகள் உட்கார்ந்த இடம் அதுதான் என்று இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் குறிப்பிடுகிறார்.